சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தி எப்படி எழுதணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எப்படி எழுதுறதுன்னு மக்களுக்கு ஒரு டெமோவாவே சொல்லி வாங்கக்கா, நீங்களே எழுதுங்க. வாங்க 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 வாங்க. கண்டிப்பா எழுதி. இதுதான் ஒரு வீடோட பூஜை ரூம் இல்ல ஒரு அலுவலகம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சித்திரகுப்தரோட படத்தை வச்சிடணும். இதுல பாத்தீங்கன்னா ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னா எனக்காகன்னு அர்த்தம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பொடியை என்ன பண்ணணும்னா இதுக்கு கீழே நம்ம வெத்தலை வைக்கணும். வெத்தலை வைக்கிறது நம்ம காட்டுல. சோ எப்படின்னா 8 வெத்தலை வந்து நம்ம காட்டு நடுவுல உள்ள வச்சிடலாம். சோ 8 வெத்தலை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி வச்சுட்டு தாம்பாளம் வச்சுட்டு இந்த பொடியை அப்படியே கொட்டணும். சோ இப்படி எவ்வளவு நறுமணமா இருக்கு பாருங்க. இந்த பொடியோட வாசனை பாருங்க. இப்படி நல்லாவே பரப்பிக்கலாம். இந்த பொடியை நல்லா பரப்பிட்டு இதுல நீங்க வந்து கடவுளோட பேர் எழுதலாம், இல்ல நம்மளோட பேர். முதல்ல நமக்கு தான் எழுதணும். இது டெமோன் அப்படின்றதுனால டெமோன்றது சொல்லுமா, இது மக்களுக்கு காமிக்கிறோம் அப்படிங்கறதால நீங்க கடவுளோட பேர் எழுதி காமிக்க போறீங்க. சோ இந்த பொடி பாத்தீங்கன்னா மூலிகை பொடின்றனா கையில பாத்தீங்கன்னா அந்த நீல நிறம் அப்படியே ஒட்டுது பாருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகருக்கான ஊ போட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட பேரே எழுதுவோம். சாய் நீங்களே எழுதுங்க. முருகன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் எழுதுனதுக்கு அப்புறம் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாக மாற்றி தரவும் கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாக மாற்றி தரவும் சித்திரகுப்தா சித்திரகுப்தா உன் பாராத விந்தமே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளக்க மேல வச்சிடணும். இந்த மாதிரி விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இல்ல தீபம் ஏற்ற போறோம். இந்த மாதிரி நமக்கு எந்த கோல் வருதோ, எழுதுகோல் எந்த கோல் வருதோ அந்த எழுதுகோல் ஏதோ இந்த கோலையும் அது பக்கத்துல வச்சிடணும். இல்லைன்னா இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல வச்சிடணும். நெருப்பு பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஏன்னா இது மரம்ன்றதுனால நெருப்பு பக்கத்துல இருந்து தள்ளி வைக்கணும். இது முடிச்சாச்சு. இப்ப காலையில விளக்கேற்றியாச்சு, சாயங்காலம் விளக்காச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா நிறைய பேருக்கு டவுட், இந்த பொடியை என்ன பண்றது. இந்த பொடி இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை கிளாத்தோ இல்லைன்னா நம்ம வீட்டுல என்ன கிளாத் இருக்கோ அந்த கிளாத்ல இந்த மாதிரி தட்டி ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணி இந்த மூட்டைய நம்ம வீட்டுக்கு வெளியில கட்டி தொங்க விட்டுறலாம். சோ எதனால வீட்டுக்கு வெளியில கட்டி விடணும்னா நம்மளோட வீட்டோட ஆட்களோட பேர் எழுதி அதந்த தலையெழுத்து மாசம் அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட வாழ்க்கை மாறும். ஓகே, ரொம்ப டெமோவே காமிச்சிட்டோம். ஸோ எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு எல்லாருமே இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுங்க. ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு அற்புதமான உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பொடியும் சித்திரகுப்தரனுடைய திருவுருவ படத்தையும் வாங்கி பயன்பெறுங்க.